வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக இனிப்பு பலகாரம் பண்ணணும்னு வச்சுன்னா அந்த டைமில் இந்த லட்டு பண்ணலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க கடலைப்பருப்பு, சர்க்கரை, எண்ணெய், இந்த 3 பொருளை வச்சு ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற லட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? லட்டுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 250 கிராம், சர்க்கரை 1/2 கிலோ, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், காஞ்ச திராட்சை 25 கிராம், முந்திரி பருப்பு 25 கிராம், நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த லட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடலை மாவில் தண்ணி ஊற்றி பேட்டர் ரெடி பண்ணி பூந்தி ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த கடலை மாவு சுத்தமான கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, முடிஞ்சால் நீங்கள் கடலை பருப்பு நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா குவான்டிட்டி நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் 250 கிராம் கடலை பருப்புக்கு வந்து அதிகபட்சம் 300லேருந்து 350 ml தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதாவது கெட்டியாக இல்லாமல் இருந்தால் தான் கரெக்டாக பூந்தி உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர் கீழே இறங்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பூந்தி நல்ல ரவுண்டு ஷேப்பில் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கடை வந்து நல்லா சூடாக இருக்குது. கடை எந்த அளவுக்கு இருக்கோ அதில் பாதி அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் பூந்தி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வரும். அது மட்டும் இல்லை, இந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, அதாவது சூடோட தன்மை பார்த்தீங்கன்னா, பேட்டரி எடுத்து ஜஸ்ட் ஒரு ட்ராப் போட்ட உடனே மேலே வரணும். அப்போ தான் கரெக்டான சூடு இருக்குன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் கரெக்டாக ரவுண்டாக மேலே வரலன்னா சூடு இல்லைன்னு அர்த்தம். இது கரெக்டான டெம்பரேச்சரில் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு பிறகு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கடலை மாவு பேட்டரி ஒரு கண்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜார்னியில் அந்த பேட்டரை ஊற்றி தட்ட ஆரம்பிங்க. இந்த மாதிரி தட்டும் போது அழகாக ரவுண்டாக முத்து மாதிரி விட ஆரம்பிக்கும். நீங்கள் எப்பவுமே வீட்டில் பூந்தி பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரது ரொம்ப முக்கியம். சில பேர் பூந்தி பண்ணுவாங்க, ஆனால் ரவுண்டாக விழாது. அதுக்கு என்ன காரணம் கேட்டால், யூஸ் பண்ணுற தண்ணியோட அளவும் ரொம்ப முக்கியம். அதனால தான் கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி பூந்தி சூப்பராக இருக்கும். இப்போ ரெடியான பூந்தியை அப்படியே இன்னொரு ட்ரேயில் மாற்றிடுறேன். ஸோ இந்த மாதிரியான குவான்டிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணணும். ஒரே டைமில் அதிகமான பேட்டர் ஊற்றி நீங்கள் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. ஒரே டைமில் எண்ணெயில் வந்து அந்த பேட்டரி இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் கரெக்டாக வராது. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ண சொல்ல வரேன். இப்போ பூந்தி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் லட்டு ரெடி பண்ணுறதுக்கு இந்த சக்கரையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து கரைக்க போகிறோம். அதாவது சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இந்த சுகர் சிரப்பில் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுன்னு கேட்டிங்கன்னா, 1/2 கிலோ சர்க்கரைக்கு வந்து 250 ml தண்ணி ஊற்றினா போதும். அதாவது சக்கரை வந்து எந்த அளவுக்கு போட்டுங்களோ அந்த சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பால் ஊற்றிருக்கேன். எதுக்காக பால் ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்க்கரையில் அழுக்கு இருந்ததுன்னா அந்த சர்க்கரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பால் ஊற்றி நீங்கள் எடுக்கும்போது க்ளீன் ஆகி வந்துடும். அதாவது அந்த பால் வந்து கேர்ள் ஆகும். அதுக்கப்புறம் அந்த அழுக்கு எல்லாமே ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் சர்க்கரை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் கொடுத்துருங்க. ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சர்க்கரையில் இருக்க அந்த அழுக்கும் நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போது இந்த சுகர் சிரப்போட பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் சொல்லி சில ரெசிபிக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கம்பி பதம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக திக்கானா மட்டுமே போதும். அதாவது ரொம்ப திக்கானா உங்களுக்கு சுகர் சிரப்பு வந்து இறங்காது பூந்தியில். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆன பிறகு நம்மக்கிட்ட இருக்க கேசரி ஃபுட் கலர் வந்து ஒரு ட்ராப் போட்டிருக்கேன். எதுக்காகனா, கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். கலர் வேண்டான்னா இந்த கேசரி கலர் அவாய்ட் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூந்தியும் இதில் போடுறோம்.
இப்போ எல்லா பூந்தியும் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட அடுப்போட ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் அந்த சுகர் சிரப்பு வந்து கொஞ்சம் அந்த பூந்திலே இறங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் மேல் பகுதியும் கீழ் பகுதியும் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி காஞ்சி திராட்சை போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு 4-5 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒன்று, அந்த சுகர் சிரப்பு வந்து அந்த பூந்தியில் வந்து சேர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு மட்டமாக ஆன பிறகு வந்து லைட்டாக கொதிச்சு வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது அடுப்போட ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொதி வந்த பிறகு தான் மீடியம் ஃப்ளேம் இருக்கணும், அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நெய் அதிகமான குவான்டிட்டியும் வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா நெய் அதிகமாக போட்டாலும் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த நெய்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தம் போடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. தம்னா அந்த பூந்தியை ஒரு ஈவன் ஆக்கிட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வேணும்னு சொல்கிறேன். 5 நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி சுகர் சிரப்பு எல்லாமே நல்லா உறிஞ்சிருக்கும் அந்த பூந்தியில். பார்த்தீங்களா, இந்த பூந்தி நல்லா சுகர் சிரப்லாம் உறிஞ்சி இந்த மாதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரேயில் மாற்றிருக்கேன். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான லட்டு ரெடி. இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் பெரும்பாலும் இருக்க பொருள் வச்சா நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். கடலை மாவு, சர்க்கரை, எண்ணெய், நெய், முந்திரி பருப்பு, காஞ்சி திராட்சை, இதெல்லாமே பேசிக்காக இருக்க ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye, take care.